உட்கட்சி பூசலால் பாஜக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பொறுப்பாளர் செல்வமணி வீட்டை கட்சியினர் சூறையாடி சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், வணக்கம். இந்த பிரச்சனை தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வரதராஜம் பகுதியில் வசிப்பவர் பாஜகவின் பிரமுகரும் தொகுதி பொறுப்பாளருமான ஓம் சக்தி செல்வமணி. இவர் பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு மிகவும் நெருக்கமானவர். இவருக்கும் பாஜக மாநில இளைஞர் அணி நிர்வாகி அமர்நாத்திற்கும் உட்கட்சி பூசலால் முன்பகை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை முன்னிட்டு அங்கேயே வாக்குவாதம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கூட்டம் முடிந்து வீட்டுக்கு சென்று திரும்பிய நிலையில் நள்ளிரவில் அமர்நாத்தின் ஓட்டுநர் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய நிர்வாகி பிரகாஷ் செல்வமணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டும் கட்சியிலிருந்து நீக்க அழுத்தம் கொடுத்ததாக குறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் திடீரென இருந்த 6 பேர் கொண்ட பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் திடீரென கத்தி, கடப்பாறை உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் செல்வமணியை தாக்க முயன்றுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட செல்வமணி அவர்களிடம் இருந்து தப்பி வீட்டிற்குள் தப்பி சென்றுள்ளார். ஆத்திரமடைந்த அந்த கும்பல் வீட்டின் கதவை உடைக்க முயற்சி செய்து வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த ஆடம்பர கார் கண்ணாடிகளை அடித்து ஒடித்து ஜன்னல் கண்ணாடிகளையும் கல்வீசி தாக்குதல் நடத்தி அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் அடித்து உடைத்துள்ளனர். பாஜக நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட தாக்குதல் தொடர்பாக பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒன்றிய பாஜக நிர்வாகி பிரகாஷ், பட்டாஸ் என்கிற யோகேஸ்வரன், சஞ்சய், தினேஷ் ஆகிய 4 பேர் மீதும் 7 பிரிவுகளின் கீழ் மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இந்த தாக்குதலில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். உட்கட்சி பூசலால் பாஜகவினர் தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், உட்கட்சி பூசல் காரணமாக பாஜக பிரமுகர் வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணி.